ஆ, அதிகாலை அதிகாலை வந்து நீங்கள் வந்து ஒரு 6 மணிக்குள்ளே எந்திக்கணும், 6 மணிக்கு எந்திக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் முடிவு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி வந்து எழுந்திருக்கிறது அப்படின்னா, இப்போ சரி 6 மணிக்கு டான்னு அலாரம் வச்சு டான்னு எந்திரிச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப நல்லா தூங்கிட்டு இருப்போம். திடீர்னால 6 மணிக்கு எப்படி எந்திக்கிறது? அதனால் என்ன பண்ணணும்னா ஒரு 5:30க்கு எழுந்துடணும். எழுந்து அப்படியே உட்கார்ந்தே இருக்கணும். 5:30க்கு எழுந்து அப்படி உட்காந்து அது நேரத்தில் உட்காந்து தூங்கிட்டு இருக்கக்கூடாது. உட்காந்து கண்ணை முழிச்சு பார்த்துட்டே இருக்கணும். அல்லது உட்காந்து ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடிட்டே இருக்கணும். அப்புறமா கண்ணை திறந்து ஒரு 10 நிமிஷமாக அப்படியே பார்த்துட்டே இருக்கணும். அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது அப்படியே வந்து அந்த தூக்கம் அப்படியே கலையும். தூக்கம் கலைஞ்சோடனே நான் ஒரு 5:30க்கு அதாவது 6 மணிக்கு எழுந்திருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம படுத்து தூங்கிட்டுருப்போம், நல்லா தூங்கிட்டுருப்போம். ஒரு 5:30க்கு எழுந்துடணும். எழுந்து அப்படியே உட்காந்துடணும். உட்காந்தே தான் இருக்கணும். உட்காந்துட்டு ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடிட்டே உட்காந்தே தூங்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னாக்கா கண்ணை திறந்துடணும். கண்ணை திறந்துட்டு மீதி ஒரு 20 நிமிஷம் இருக்குது. 5:30க்கு எழுந்துச்சி உட்காந்துட்டு 5:30லேருந்து ஒரு 5:40 வரைக்கும் உட்காந்தே கொஞ்சம் கண்ணை மூடிட்டுருக்கணும். அப்புறமா வந்து 5:40லேருந்து 6 மணி வரைக்கும் கண்ணை திறந்தே வச்சு உட்காந்தே இருக்கணும். உட்காந்துட்டே கண்ணை திறந்து பார்த்துட்டே இருக்கணும். அப்படியே தூக்கம் வந்து அப்படியே கலைஞ்சிரும். தூக்கம் வந்து அப்படியே மெதுவாக அப்படியே நம்மளை விட்டு போயிடும். அதுக்கப்புறம் 6 மணிக்கு நீங்கள் என்ன வேலையை செய்யணும்னு சொல்லி திட்டமிட்டுருந்தீங்களோ அதை நீங்கள் செய்யலாம். படிக்கிறதா அல்லது என்ன ஏதாவது இருந்தால் காலையில் இன்னும் 6 மணிங்கிறது நீங்கள் 5 மணி எத்தனை மணிக்கு எழுந்திக்கிறீங்களோ அதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி செஞ்சிடணும். ஒரு 6 மணிக்கு இல்லை 5 மணிக்கு எழுந்திக்கணும்னு நினைக்கிறீங்களா, அப்போ 4:30க்கு எழுந்திச்சி அப்படியே உட்காந்துருங்க. படுத்துட்டு இருந்த நீங்கள் இப்போ 5 மணிக்கு எழுந்திக்கணும்னு நினைக்கிறீங்க, 4:30க்கு எழுந்திச்சி படுக்கையில் உட்காந்துருங்க. உட்காந்து ஒரு 5 நிமிஷமாக இல்லை 10 நிமிஷமாக கண்ணை மூடிட்டுருங்க. அப்புறமா என்ன பண்ணணுன்னாக்கா கண்ணை திறந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கணும். ஒரு 10-15 நிமிஷமாக பார்த்துட்டே இருக்க அப்படியே அந்த தூக்கம் வந்து அப்படியே அந்த சோர்வு தூக்கம் எல்லாம் நம்மளை விட்டு போய் அப்படியே ஒரு இயல்பு நிலைக்கு வரும். அந்த சோர்வு எல்லாம் இயல்பு நிலைக்கு வரும். தூக்கம் வந்து சுத்தமாக போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வழக்கமான வேலையை பார்க்கலாம். எழுந்த உடனே வேலை செய்யணும், முகத்தை கழுவணும் அப்படிலாம் நினைக்காம அது மாதிரி நினைக்காதீங்க. அது வந்து அதிர்ச்சியை கொடுக்கும். அதுக்கு திடீர்னால தூங்கிட்டு இருந்த நீங்கள் திடீர்னால எழுந்து வேலை செய்கிறீங்கள, அது மாதிரி வேலை செய்யக்கூடாது. முதல்ல நீங்கள் வந்து இப்போ 5 மணிக்கு எழுந்திருக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்போ என்ன பண்ணணும் 4:30க்கு எழுந்து அப்படியே நீங்கள் படுத்துட்ருப்பீங்க. அது ஒரு கட்டிலாக இருக்கலாம் அல்லது தரையில் பாய் போட்டு படுத்துட்டு இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல எழுந்து அப்படி உட்காந்துருங்க. உட்காந்துட்டு ஒரு 5 மணிக்கு எழுந்திருக்கணும், அப்போ 4:30க்கு எழுந்துச்சி நீங்கள் படுக்கையில் உட்காந்துருங்க. உட்காந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடிட்டே கூட உட்காந்துருங்க. அதுக்கப்புறம் கண்ணை திறந்துருங்க. ஒரு 20 நிமிஷம் கண்ணை திறந்துட்டு அப்படியே உட்காந்துருங்க. அப்படியே உட்கார ஆரம்பத்தில் கொஞ்சம் தூக்கமாக இருக்கும். படுத்துடலாமா, மீண்டும் படுத்து தூங்கிடலாமான்னு தோணும். ஆனாலும் நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருங்க. உட்காந்துட்டு அப்படியே கண்ணை திறந்துட்டு திரும்பவும் கண்ணை மூடக்கூடாது. கண்ணை திறந்து பார்த்துட்டே இருங்க. அப்படியே கொஞ்ச நேரம் கழித்து அந்த தூக்கம் சோர்வு எல்லாம் உங்களை விட்டு போயிடும். ஒரு 10-15-20 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா சுத்தமாக இயல்பு நிலைக்கு வந்துடுவீங்க. தூக்கங்கிறதே உங்களை விட்டு போயிடும். ஒரு சோர்வு தூக்கம் எல்லாம் மறந்து இயல்பு நிலைக்கு வந்துடுவீங்க. நீங்கள் பகலில் எப்படி இருப்பீங்க அது மாதிரி இயல்பு நிலைக்கு. அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து முகத்தையே கழுவணும். இப்படி தான் வந்து ஒரு தூக்கத்துலேருந்து எப்படி விடுபடுவது. நம்ம காலையில் எந்திக்கணும் 5 மணிக்கு எந்திக்கணும் இல்லை 4 மணிக்கு எந்திக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே எழுந்திரிச்சு இப்படி உட்காந்துடணும். உட்காந்துருந்து கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடிட்டே உட்காரணும். அப்புறமா கண்ணை திறந்து ஒரு 10-15 நிமிஷமாக கண்ணை திறந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கணும். பார்த்துட்டே இருந்தீங்கன்னா இயல்பு நிலைக்கு வந்துடுவீங்க. தூக்கம் என்பது உங்கள் மூளையிலேருந்து சுத்தமாக போயிடும். சோர்வுங்கிறதே மூளையிலேருந்து சுத்தமாக போன பிறகு அப்படி நீங்கள் வந்து இயல்பு நிலைக்கு வந்து அப்புறம் உங்களுக்கு தூக்கம் வர்றது. நீங்கள் தூக்கம் என்பதே சுத்தமாக உங்களுக்கு போயிடும். அப்புறம்
தூங்கணுங்கிற எண்ணமே வராது. அப்புறம் நீங்கள் உங்கள் இயல்பு வாழ்க்கையை இயல்பாக காலைல என்ன பண்ணணுன்னு நினச்சிருப்பீங்கள்ல, படிக்கணும்னு நினச்சிருப்பீங்க, அல்லது வேறு ஏதாச்சும் செய்யணும், எங்கேயாவது கிளம்பணும்னு நினச்சிருப்பீங்க. அதை நீங்கள் செய்யலாம். இப்படி தான் நம்ம ஒரு தூக்கத்துலேருந்து எப்படி எழுந்திருக்கணும் அப்படிங்கிறது. சும்மா அலாரம் அடிச்சோன்னா டான்னு எழுந்துச்சி உட்காரக்கூடாது. டான்னு எழுந்துச்சி உட்காந்து போய் முகத்தை கழுவக்கூடாது அலாரம் அடித்தோடனே. படிப்படியாக தான் அந்த மனநிலையிலேருந்து படிப்படியாக தான் நம்மளை நாம் விடுவிக்கணும். அலாரம் அடித்தோடனே 5 மணிக்கு எந்திரிக்கணும். கரெக்டாக 5 மணிக்கு எந்திரிச்சு போய் டான்னு எந்திரிச்சு போய் முகத்தை கழுவிட்டுருக்கூடாது. ஏன்னா மூளைக்கு ஒரு அதிர்ச்சி இருக்கும். நல்லா தூங்கிட்டு இருந்த நீங்கள் திடீர்னு எந்திரிச்சு போய் முகத்தை கழுவுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்கும், சோர்வாக இருக்கும். பயமுறுத்தக்கூடாது மூளையை. அதனால் ஒரு 5 மணிக்கு எந்திரிக்கணுமா, ஒரு 4:30க்கு எந்திரிச்சு அப்படியே படுக்கையில் உட்காந்துட்டு இந்த முறையை கடைபிடிச்சு பாருங்கள். ஒரு சிறப்பாக இருக்கும். நல்லா அற்புதமான ஒரு தீர்வு.